இன்னைக்கு நான் போயிருந்த கோயில் திருவேற்காடுல இருக்க வேதபுரீஸ்வரர் கோயில். இது வந்துட்டு சிவன் கோயில். மூலவர் வந்துட்டு வேதபுரீஸ்வரரா இருக்காங்க. அம்மன் வந்துட்டு பாலாம்பிகையா இருக்காங்க. இன்னைக்கு சஷ்டி, எல்லாரும் முருகன் கோயில் தான் போயிருப்பாங்க. அதனால இங்க ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. நல்லா சாமி பார்த்தோம். முன்னாடி காலத்துலலாம் வேதங்களுக்கு அர்த்தங்கள் சொல்லி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலியில ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா மாசம் மாசம் வர கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம். ஏன்னா இங்க சிவன், பார்வதி அம்மா, முருகன், பிள்ளையார்னு ஃபேமிலியா காட்சி கொடுக்குறாங்க. அதோட பள்ளியறை கோலத்திலையும் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, பள்ளியறை பூஜை அப்போ பால் வாங்கி கொடுத்தா நல்ல பலன் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு அந்த சாமி கும்பிடுங்க, அந்த பிரச்சனைக்கு இந்த சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போனால் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வரலாம். பைரவர், சனீஸ்வரர், நவகிரகங்கள் எல்லாமே இருக்கு. முக்கியமாக அருணகிரிநாதரும் இருந்தார். நான் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு என்ன திருப்புகளோ அதுதான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவர் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட ரைட் சைடில் ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. அங்கே போனால் சாமி கும்பிடணுன்னே தோணாது, பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். யூஸ்வலாக கோயிலுக்கு போனால் எந்த சாமியும் வீடியோ எடுக்க மாட்டேன். அதனால அந்த லிங்கத்தை ஃபோட்டோ எடுக்க முடியல. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க, ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ.